ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேகே டயர் வண்டியிலே வந்து ஒரு 42,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு அது நல்லா தான் இருந்தது. இப்போ அடுத்த டயர் நம்ம மாற்றணும், பிரீமியமா மாத்துறதுக்காக வந்து இங்க உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணோம். நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஃபர்ஸ்ட் சிட்டிங் நல்லா பிடிச்சி போயிருந்தது. நம்ம டயரும் மாத்தியாச்சு. நல்லபடியா ஒரு 2 மாசம் போயிருந்தது. அந்த 2 மாசத்துலயே வண்டி இஷ்யூஸ் இருந்தது. நம்மளுக்கு ஒரு சைடு பிடிச்சா வாம்பிளிங் ஆகுது, பல்ஜிங் பிரச்சனை. கம்பெனில போய் கேட்டாச்சு, கார்ல எந்த பிரச்சனையும் இல்லை, டயர்ல போய் பாருங்க. இங்க வந்தோம் 4 டயரும் போய் உடனே போய் பாருங்கன்னாங்க. நாங்க இங்க வந்து பார்த்தோன்னே சார் வந்து நீங்க உடனே வந்து டயர் கைட்டு செக் பண்ணலாம் அப்படின்னும் போது வண்டியில டயர்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இமிடியேட்டா எனக்கு 1 டேல டயர் மாத்தி கொடுத்துறாங்க. இது எதனால நடந்ததுனாக்கா ஓப்பனா சொல்றேன், நீங்க டயர் ரெஜிஸ்டர் பண்ணீங்களே அதனாலதான் நடந்தது. இதே ரெஜிஸ்டர் பண்ணலன்னா என்னாலே எதுவும் பேச முடியாது, கம்பெனில எதுவும் பேச முடியாது, யாரும் எதுவுமே. அவங்க டேட்டா பேஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாதான் இந்த டயர் மாட்டி விட்டுரு. இது மாட்டி கொடுக்கறதால எங்களுக்கு ஒன்றும் லாஸ் இல்ல, கம்பெனிக்கும் எதுவும் லாஸ் இல்ல, கஸ்டமருக்கு பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்னாக்கா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, வரி ஃப்ரீயா ஓட்டலாம். ரீசனே அதுதான், வாரண்டி ரெஜிஸ்டர் பண்றது, பிராண்டட் டயர்ல வாங்குறது, பிராண்டட் கடையில வாங்குறது ரீசன். கண்டிப்பா இதுக்கப்புறம் யார் வாங்கினாலும் இங்க வந்து வாங்கணும். நம்மளுக்கு வந்து கம்பெனி சப்போர்ட்டோட இவரோட சப்போர்ட் நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட்டாவே இருக்கு. வெரி வெரி தேங்க்யூ சார். சாரி ஃபார் த ட்ரபிள். தேங்க்யூ.